பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியாக அமைந்துள்ளதன் விளைவாக திமுக கூட்டணி கட்சிகள் கவலையுடன் காணப்படுகின்றது. திமுக தலைவர்கள் எந்த மேடையில் பேசினாலும், முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் பாஜக அதிமுக கூட்டணி பற்றிய குறைவே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற பிற கட்சிகளும் பதற்றத்துடன் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றது. தாங்கள் மேலும் தொகுதிகளை எப்படி பெற முடியும் என்பது அவர்களது முக்கிய கவலையாகியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்பே தமிழக அரசியலில் 4 வகையான கூட்டணி வாய்ப்புகள் இருந்தன: திமுக, அதிமுக, பாஜக, தவேக ஆகியவற்றுடன். ஆனா இப்போது நிலைமை திமுக மற்றும் அதிமுக கூட்டணி என்ற இரு கோணங்களில் மட்டுமே சுருங்கிவிட்டது. இதனால திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற விசிக, சிபிஎம், மதிமுக போன்ற கட்சிகள் தங்களது பேரத்தை உயர்த்தும் முயற்சியில தங்கள் ஆசைகளை வெளிப்படையாக கூற தொடங்கியுள்ளனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தலா 6 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்பட்டுச்சு. விசிக தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. மதிமுக உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுமாறு வலியுறுத்தப்பட்டது. இது எல்லாத்திற்குமே பின்னணியாக இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி வெல்லக்கூடாது என்பதற்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்ற சமாதானம். ஆனா தற்போது அதிமுக பாஜக இணைப்பு உறுதியான நிலையில் இந்த புது நிலைமை திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளோட எண்ணற்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தேர்தல் சமயத்துல எடுத்த காசு, கூட்டணி கணக்குகள், பிற முகர்களின் பேச்சுக்கள் இவை அனைத்தும் திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை மேலும் தளர்வடைய செய்கின்றது. கடந்த 1 வருடமாக 2026 தேர்தலில் அதிக தொகுதிகளை பெற வேண்டும் என்பதே திமுக கூட்டணியில் இருக்கிற சிறிய கட்சிகளின் பிரதான நோக்கமாக இருந்தது. அதிமுக என்ற மாற்றுப்பாய்ச்சல் இருப்பதால் தங்கள் மதிப்பை உயர்த்த முயன்றனர். ஆனால் தற்போது பாஜக அதிமுகவோட இணைப்பு உறுதியான நிலையில் இந்த வாய்ப்பு முற்றாக அடைந்து விட்டது. தவேக கட்சி மட்டுமே ஏதேனும் மாற்றாக இருப்பதாக கூறினாலும் அரசியலில் புதியவரான விஜயை நம்பி மூச்சுவிடும் நிலை எதுவும் இல்லாததால் திமுகவையே இறுதி நம்பிக்கையாக இந்த கட்சிகள் பார்க்க தொடங்கி இருக்கின்றது. இதனோட வெளிப்பாடாக விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணி தர்மத்துக்காக பெரிய வாய்ப்புகளை மறுத்தேன் என தெரிவிக்கிறார். முன்னைய தேர்தல்களில் முடிவு சமயம் வரை கூட்டணி கணக்குகள் உருமாறி சிறிய கட்சிகள் அதிக தொகுதிகளை பெற்றிருக்கிறது. ஆனால் இம்முறை தேர்தலுக்கு ஓராண்டிற்கு முன்னதாகவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதால் அந்த வாய்ப்பு பறிபோனது. இந்நிலையில விசிக 30லிருந்து 40 தொகுதிகள் கோர திட்டமிட்டுள்ள நிலையில் விஜய் தலைமையிலான தவேக கட்சியுடன் பழகுவதற்கான முயற்சி செய்யப்பட்டது. இதனால திமுக இறங்கும் மனநிலைக்கு போனது. அதை உணர்ந்ததும் கூட்டணி வாயில்களை மூடிவிட்டதாக திருமாவளவன் கூறுகிறார். ஆனா பின்வாசல் வழியா பேசப்பட்டதா என்ன என உளவுத்துறை ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை அளித்ததாக தகவல். இதனை கேட்டு ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. பாஜக வரும் என்று பயமுறுத்தி இந்த முறையும் திமுக கூட்டணியில் அல்லவா கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறது என்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது.